ஆனந்த் இருந்துட்டு எதுக்காக இப்போ இத்தனை முறை வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஃபோன் பண்ணிகிட்டே இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா துளசிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. முதல்ல ஃபோன் பண்ணும்போதே எடுத்திருந்தா இவ்வளோ பெரிய பிரச்சனை கிடையாது. அதே மாதிரி இப்போது நம்ம ஆனந்தி ஃபோன் பண்ணும்போது துளசியும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க அத்தை கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளி வந்து பரபரப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருக்கிறது மட்டும் இல்லாமல் அன்புக்கு இப்படி தான் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்ட உடனே வந்து பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம ஆனந்தி பயங்கரமாக கதறி எல்லாம் ஆரம்பிச்சிடறாங்க. அன்புக்கு என்னாச்சு, எதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஆச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டுட்டு இருக்காங்க. அப்படி கேட்டுட்டு இருக்கும்போது கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா மாஸ் என்ட்ரி கொடுத்த நம்ம அன்போட அம்மா இருந்துட்டு ஃபோனை பிடுங்கி பேச ஆரம்பிச்சாங்க. ஆனந்தி, இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா என் பிள்ளைய பார்க்கறதோ என் பிள்ளைய பற்றி நினைக்கிறதோ எதுவுமே வந்து இது பண்ணக்கூடாது. நீ ஹாஸ்பிட்டல் பக்கம் இது வந்துடாத, உன் மேலே செம்ம கோவத்தில் நான் இருந்துட்டு இருக்கேன். நீ வந்து பார்த்தீங்கன்னா எப்போ என் பிள்ளையோட உயிரை கூட நீ ஒரு துச்சமாக மதிச்சு இப்படி வந்து பண்ணிட்டு இருக்கியோ, இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா உனக்கும் அன்புக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்றது மட்டும் இல்லாமல் இன்னும் பயங்கர கோவத்தோடையும் வந்து பேச ஆரம்பிச்சாங்க. இதை கேட்ட ஆனந்தி இருந்துட்டு அத்தை அத்தை அன்பு இப்போ எப்படி இருக்காரு அப்படின்ற மாதிரி தான் கேட்டுட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் அன்போட அம்மா இருந்துட்டு எதையுமே சொல்ற மாதிரியும் இல்லை, கடைசியில் வந்து ஃபோனையும் கட் பண்ணிடுறாங்க. ஒரு பக்கம் ஆனந்திக்கு என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம பயங்கரமா கதறிட்டு இப்போ கோவிலுக்கு போக போறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.